Hi friends, welcome to TN68 Tech. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Vivo X200T தான் பார்க்க போறோம். வாங்க அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த மொபைல் பத்தி ஆல்ரெடி நாங்க அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி ஒரு 3 வாரம் இருக்கும். இது வந்து உங்களுக்காக உள்ள என்ன இருக்குங்கிறத தான் பிரிச்சு காட்டுறத தவிர இது ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஓகே, அன்பாக்சிங் பார்த்தாச்சு. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாக்ஷிப் போனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன் கொடுக்க முடியுமோ அதை வந்து விவோ வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மொபைலை பொறுத்த ஒரு கேர்வ்டான எட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவே இருக்கு. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ்டு தான். இந்த மொபைலுக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா IP68 and 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸாவே இருக்கும். இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களோட மொபைல் வந்து சேஃபாகவும் இருக்கும். வாட்டர்ல போட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிசைன் கேட்டீங்கன்னா எக்ஸ் சீரிஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்லா எக்ஸ்டீரியர்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்குது. எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க, இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் சேஞ்சஸ் இல்லை டிசைன்ல. பேக் சைடு பொறுத்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. X200க்கு கம்பேரிசன் பாத்தீங்கன்னா X200 4500 nits இருக்கும். அதே நம்ம X200T பாத்தீங்கன்னா 5000 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. X200 வந்து அல்ட்ராசோனிக்கே கிடையாது, இதுல கொடுத்துருக்காது. ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி HDR சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுக்குமே கிடைக்குது. இந்த மொபைல ரெண்டே விஷயத்துக்காக தான் பெஸ்ட் நான் சொல்ல வரேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், கேமரா. இந்த ரெண்டுமே அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் முதல்ல என்னன்னு பார்த்துக்கலாம், அடுத்த கேமரா பார்க்கலாம். முதல்ல பர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9400+ கொடுத்துருக்காங்க. இது 3 nm ப்ராசஸர். இதுல ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256 512 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸரோட பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. அதை பார்க்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பெரிய பெரிய கேம்லாம் அதில் விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த BGMI, CODலாம் கன்ஃபார்ம் விளையாடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் நல்லாவே கிடைக்குது. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 60 FPS கன்ஃபார்ம் கிடைச்சிடும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்போ பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் டாப்பாவே கொடுத்துருக்காங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்ல வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 90 வாட் சார்ஜர். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் இதுல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்டர் 60,000க்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் அது ஒரு 45 வாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அது X200T தான் கொடுத்துருப்பாங்க. இதுல கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 16 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க, NFC கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேமராக்கு வரலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா. அதுல ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா சோனியோட IMX921 தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா ஒரு பெரிஸ்கோப் கேமரா, இன்னொரு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட். இந்த 3 கேமராவுமே 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறதுனால பெஸ்ட்டாவே எல்லாமே இருக்குது. இதோட சாம்பிள்ஸ் போட்டோ எல்லாமே போடுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சல். இந்த கேமரா எல்லாமே பொறுத்த வரைக்கும் X200 என்ன கொடுத்தாங்களோ அதே தான் திரும்பி கொடுத்துருக்காங்க. பட் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர் கிரேடிங் பண்ணிருக்கு. போட்டோ வந்து நல்லாவே எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி X200 இது கம்பேர் பண்ணும்போது கலர் நிறைய இதுல கம்மியாகும். ஆனா X200Tல இந்த ஒரு 60,000க்கு எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ திரும்பி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இது பெஸ்ட். நீங்க வீடியோ அதிகமா எடுக்கிறீங்கன்னா அதுக்குமே இது பெஸ்ட். ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 4K 60 FPS எடுக்க முடியும். எல்லாமே ஓகே. விவோ நிறைய பேர் அடிச்சது காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட சாஃப்ட்வேர் ஃபன் டச் தான். இந்தியாவில் மட்டும் இந்த ஃபன் டச் இருந்ததுனால நிறைய பேர் கழுவில ஊற்றினாலும் அவங்க ஹார்ட்வேர் ஓகே இருந்தாலும் சாஃப்ட்வேர் ஓகே இருந்துச்சு. அதை விவோ புரிஞ்சுக்கிட்டு இப்போ OriginOS விட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த X200Tலையும் கொடுத்துட்டேன். இந்த Origin6 பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஐஃபோனில் இருக்கிற ஐலாண்ட் மாதிரி இதுலேயும் Origin ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஒரு 60,000க்கு இது பெஸ்ட் போனா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. 60,000க்கு இவ்வளவு பெஸ்ட் மொபைல் கொடுக்க முடியும்னு விவோ காட்டிட்டாங்க. ஓவரால் இந்த போன்ல எனக்கு பிடிச்ச 3 விஷயம் பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்றேன். டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் நமக்கு OriginOS 6 கொடுத்தது. இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்தது தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒரு 40 வாட் கொடுத்தது உண்மையிலே பெஸ்ட்னு சொல்லலாம். அது இந்த அண்டர் 60,000. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம். போன் கவர் கிடைக்குமா? ஆமா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் நிறைய ஸ்டோர்ல எல்லா இடத்தையும் தேடி பார்த்த வரைக்கும் இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்குது. வெப்சைட்ல ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா ரொம்ப இதாக தான் இருக்கு, தவிர கவர் ரொம்ப கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஆத்தரைஸ்ட் விவோ ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஃப்ரீ கவரே வாங்கிக்கலாம். உங்களுக்கு மொபைல் என்ன கேஸ் வருதோ அதுதான் வரும். அது கேமராக்கு எந்த அளவுக்கு சேஃப் இருக்குன்னு தெரியல.
இது 2 ஆப்ஷன் தான் இப்போ இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய கவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று தான் எனக்கு நெகட்டிவாக தோணுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.